நம்ம பழங்கால இந்திய மருத்துவங்களும் ஆயுர்வேதமும் நான் அறியக்கூடிய சுவைகளை 6 வகைகளை பிரிச்சிருக்காங்க. அதுல துவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு, உவர்ப்புன்னு இதெல்லாம் சொல்லலாங்க. இது எல்லாமே கரெக்டான லெவல்ல எடுத்துக்கிட்டாதான் நம்மளோட உடல் ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா நம்ம அன்றாட உணவுல ரெகுலரா சேர்த்துட்டு வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உப்பு, புளி, காரம் இதெல்லாம் தான் நம்ம அதிகமா சேர்த்துக்கிறோம். இது நம்ம உடல்ல அளவுக்கு அதிகமா சேரும் போது நமக்கே தெரியாம நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்துது. சோ இந்த வீடியோல நம்ம இதை பத்தின விஷயங்களை தான் பார்க்க போறோம். ஒரு மனுஷனுக்கு கோபம், ரோஷம் இதெல்லாம் இயல்பா வர விஷயம் தாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சாப்பாட்டுல ரொம்ப உப்பு போட்டு சாப்பிட்றியோ உனக்கு ரோஷம் அதிகமா வருது அப்படின்னு கேட்பாங்க. சாப்பாட்டுல உப்பு அதிகமா சேர்த்து சாப்பிடும் போது ரோஷம் வருதோ இல்லையோ, ஆனா அதனால பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். சொல்ல போனா அதாங்க உண்மை. இப்போலாம் எங்க பார்த்தாலும் பதப்படுத்தப்பட்ட உணவு, பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகள் தான் அதிகமா கிடைக்குது. இதையும் சுவைக்காகவும் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குதுன்றதுக்காகவும் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்றாங்க. ஆனா அதுல உப்போட அளவு எவ்வளவு இருக்குன்றத யாருமே யோசிச்சு பார்க்க மாட்டாங்க. இதெல்லாம் ஜாஸ்தியா உப்பு இருக்கிறதுனால நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பிரச்சனைகள் நம்ம உடல்ல ஏற்படுது. முக்கியமா சிறுநீரக கற்கள், எலும்பு பலவீனமாகிறது, உயர் ரத்த அழுத்தம், இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். சாதாரணமா ஒரு டீஸ்பூன் உப்புல 2000 மில்லிகிராம் சோடியம் இருக்கு. ஆனா நமக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படுற சோடியத்தோட அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 2300 தான். அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு உப்பு சேர்த்துக்கிறோம்ன்றது நினைச்சு பாருங்களேன். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது புளி. அறுசுவைகள்ல ஒண்ணுதாங்க இந்த புளிப்பு சுவை. புளிப்பு சுவையை கரெக்டான லெவல்ல கொடுக்கிற ஒரே பொருள் தான் நம்ம அன்றாட சமையல யூஸ் பண்ற புளி. இது மட்டும் இல்லாம தொடர்ந்து புளிய அளவுக்கு அதிகமா உணவுல சேர்த்து சாப்பிடும் போது நம்ம உடல்ல இருக்க குளுக்கோஸோட அளவை குறைச்சிடும்னு சொல்றாங்க. குறிப்பா சர்க்கரை நோயாளிகள் புளியை தவிர்த்து தான் ஆகணும். இல்லனா இது பல ஆபத்தான உடல் உபாதைகளை ஏற்படுத்திடும். சோ புளிய அளவுக்கு அதிகமா உணவுல சேர்த்து வர்றதுனால பித்தப்பை கற்கள் உருவாகிறதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குங்க. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு புளியை தான் உணவுல சேர்த்துக்கணும்ன்ற சந்தேகம் இப்ப எல்லாருக்குமே கண்டிப்பா வந்திருக்கும். சொல்ல போனா ஒரு நாளைக்கு 10 கிராம் வரைக்கும் ஒருத்தர் புளிய உணவுல சேர்த்துக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது காரம். நிறைய பேருக்கு காரமான உணவுகள் தாங்க ரொம்பவே பிடிக்கும். ஆனா ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா காரம் நாக்குல பட்டாலே உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் சும்மா ஜிவ்வுன்னு ஏறும். இப்படி காரமான உணவுகள் அதிகமா சாப்பிடுறதுனால உடல் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமான்ற பயம் எல்லாருக்குமே இருக்கு. எப்போவாது காரமான உணவுனா பரவாயில்ல, ஆனா எப்பவுமே காரமான உணவா இருந்தா அது கண்டிப்பா பிரச்சனையை தானே ஏற்படுத்தும். அதுவும் காரமான உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடும் போது இதோட பாதிப்பு எங்க ஸ்டார்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா தொண்டையில ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா பாரபட்சமே இல்லாம உடல்ல எல்லா பிரச்சனைகளையும் ஏற்படுத்திடும். அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா வயிற்று பகுதி தாங்க கார உணவுகளால் அதிகமா பாதிக்கப்படுது. ஆரம்பத்துல நெஞ்செரிச்சல், அப்புறமா வயிற்றெரிச்சல், அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிடும். இது மட்டும் இல்லாம வயிற்றுலயும் சின்ன சின்ன புண்களையும் ஏற்படுத்தும். சோ எப்பவுமே காரமான உணவுகளை அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிறத விட அதை அளவோடு எடுத்து கொஞ்சம் தவிர்க்கவும் பாருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கை அப்படின்னா அதில் இனிப்பான விஷயமும் இருக்கும், கசப்பான விஷயமும் இருக்கும். அந்த மாதிரி உணவுன்னு சொன்னால் உப்பு, புளி, காரம் இந்த 3 விஷயமும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுத்துக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லலை. இதெல்லாம் அளவோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்களே அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ இந்த விஷயத்தை நிறைய பேருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள ஹெல்த் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.